வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ்கெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா, பாரதிதாசன் இருக்கார் இல்லையா, அவர் பாடியிருப்பார். அதாவது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேன்னு யார் பாடியிருப்பாங்கன்னா பாரதிதாசன் பாடியிருப்பார். அப்போ பாரதியார் என்ன பாடியிருப்பார் அப்படின்னா, வள்ளுவனை தன்னை உலகனுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்பார். பாரதியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வள்ளுவனை தன்னை உலகனுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லியிருப்பாங்க. சுரதா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தித்திக்கும் சொல்கிறேன், ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா சுரதா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. தாரா பாரதி வந்துட்டு எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். என்ன சொல்லியிருப்பார், திருக்குறளை பற்றி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. தாரா பாரதியோடைய சிறப்பு பேர் என்ன அப்படின்னா கவிஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. கவிஞாயிறு ரொம்ப முக்கியமானது. இப்போது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேன்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாரதிதாசன் சொல்லியிருப்பார். பாரதியார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, வள்ளுவனை தன்னை உலகனுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லியிருப்பாங்க. சுரதா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னா சுரதா. சுரதா தான் யார், உவமை கவிஞர். தாராபாரதி தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தாராபாரதி திருக்குறளை பற்றி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவரோட சிறப்பு பேர் என்னன்னா கவிஞர். அடுத்து, ஓரெழுத்து ஒரு மொழி இங்கே இருக்குது, அதுக்கான பொருள்லாம் இந்த சைடு இருக்குது, சரியாக பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊ நெடில் ஊ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் ஆப்ஷனு. ஃபஸ்ட்டு ஐ அப்படின்னா தலைவன், ஐனா தலைவன். நே அப்படின்னா துன்புறு. தே அப்படின்னா கடவுள். தே அப்படின்னா கடவுள். இப்போது இது எந்த ஆப்ஷன் சரியாக இருக்குது அப்படின்னா 2, 1, 4, 3. அதாவது ஊ அப்படின்னா ஊன், ஐ அப்படின்னா என்னது அப்படின்னா தலைவன், நோ அப்படின்னா துன்புறு, தே அப்படின்னா கடவுள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியமானது. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 42 இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்குன்னா 42. இதில் நெடில் எழுத்து எத்தனை அப்படின்னா, நெடில் வந்துட்டு 40 வார்த்தை இருக்கும். நெடில் வந்துட்டு எத்தனை இருக்கும் அப்படின்னா 40 இருக்கும். குறில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 வார்த்தை இருக்கும். குறில் 2. இது என்னென்ன அப்படின்னா குறில் நோ, குறில் தூ. இது ரெண்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா குறில் எழுத்து. மீதி இருக்கு 40 என்ன அப்படின்னா நெடில் எழுத்து. ஓரெழுத்து ஒரு மொழி எண்ணிக்கை கேட்டால் 42. தனித்தனியாக பிரித்து கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நெட்டெழுத்து தான் என்னது அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு பின்னாடி தோன்றிய பவனந்தி முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா குறில் எழுத்து 2 சேர்த்திருப்பாங்க 13ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் நன்னூலில். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அந்த 42 வார்த்தைக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா பொருள் இருக்கும். அது தெளிவாக படிச்சுக்கோங்க, எப்போதும் ரெகுலராக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து ஐம்பெரு காப்பியங்கள், அதாவது இங்கேயும் பொறுத்துக்க இந்தாண்டு ஐம்பெரு காப்பியம் அதோட சிறப்பு பேர்லாம் இங்கே இருக்குது. ஐம்பெரு காப்பியம்லாம் ரொம்ப முக்கியமானது. ஐம்பெரு காப்பியம் என்னென்ன அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, கொண்டலகேசி, வளையாபதி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இப்போது இதோட சிறப்பு பேர்லாம் பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க, இல்லை செந்தமிழ் காப்பியம் கூட சொல்லுவாங்க, தமிழ் காப்பியம்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது இது. அடுத்து மணிமேகலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீர்திருத்த காப்பியம். மணிமேகலை சீர்திருத்த காப்பியம். இதுக்கு வந்துட்டு மணிமேகலை துறவு அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது. அதாவது மணிமேகலை துறவை பற்றி சொல்கிறது வந்துட்டு எந்த நூல் கேட்டால் மணிமேகலை. சீர்திருத்த காப்பியனாலும் மணிமேகலை தான், மணிமேகலை துறவுனாலும் மணிமேகலை தான். சீவக சிந்தாமணி இருக்குல்ல, இது வந்துட்டு எதுனா சொல்லுவாங்க அப்படின்னா வர்ணனை காப்பியம்னு சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணிக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா மனநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். மனநூல். முதல் விருத்தப்பாவால் அமைப்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாலும் சீவக சிந்தாமணி தான். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். குண்டலகேசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொற்போர் காப்பியம்னு சொல்லுவாங்க. சொற்போர் காப்பியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 3, 1, 4, 2 ரொம்ப முக்கியமானது. சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம், மணிமேகலை சீர்திருத்த காப்பியம், சீவக சிந்தாமணி என்ன சொல்லுவாங்கன்னா வர்ணனை காப்பியம், குண்டலகேசி என்ன சொல்லுவாங்கன்னா சொற்போர் காப்பியம்.
இப்போது இந்த சிலப்பதிகாரம் இருக்குல்ல, அதாவது ஐஞ்சிறுகாப்பியங்கள் எல்லாமே எதை பற்றி சொல்லும், எந்த சமயத்தை பற்றி சொல்லும் அப்படின்னா சமண சமயத்தை பற்றி சொல்லும். ஐம்பெருங்காப்பியங்களும் 2 சமயத்தை பற்றி சொல்லும். அதாவது மணிமேகலை என்ன சொல்லும் அப்படின்னா பௌத்தத்தை பற்றி சொல்லும். பௌத்தம் புத்தம் ரெண்டுமே ஒன்று தான். குண்டலகேசி என்ன சொல்லும் அப்படின்னா இதுவும் பௌத்தத்தை பற்றி தான் சொல்லும். அப்போ மீதி இருக்க 3 இருக்குல்ல, என்னென்ன அப்படின்னா சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, அப்புறம் வளையபதி இருக்குல்ல, இந்த 3 என்ன சொல்லும் அப்படின்னா சமண சமயத்தை பற்றி சொல்லும். ரொம்ப முக்கியமானது. மணிமேகலை குண்டலகேசி 2 மட்டும் தான் இதை சொல்லுன்னா பௌத்த மதத்தை பற்றி சொல்லும். இது ரெகுலராக கேட்டுகிட்டு இருப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மணிமேகலை குண்டலகேசி இது 2 தான் என்ன அப்படின்னா பௌத்த காப்பியம், அதாவது பௌத்த மதத்தை பற்றி சொல்லும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாரதியின் படைப்புகளில் இசையின் பெருமையை பற்றி கூறும் நூல், அதாவது பேசும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. என்ன நூல் அப்படின்னா இசையின் பெருமை அப்படின்னா குயில் பாட்டு. குயில் பாட்டு, பாரதியாரோடைய குயில் பாட்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இசையின் பெருமையை பற்றி சொல்லுது. கண்ணன் பாட்டும் அவர் தான் எழுதியிருப்பார், பாப்பா பாட்டும் அவர் தான் எழுதியிருப்பாங்க. பாஞ்சாலி சபதமும் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பாரதி தான் எழுதியிருப்பார். எந்த நூலை தழுவி, அதாவது எந்த நூல் கதாபாத்திரத்தை வச்சு அப்படி எடுத்திருப்பாங்கன்னா மகாபாரதம் இருக்காங்கல்ல, மகாபாரதத்தில் வர பாஞ்சாலி, அதாவது திரௌபதி இருப்பாங்க, அப்புறம் பாண்டவர்கள் இருப்பாங்க, கௌரவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதை வச்சு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாரத தாய் பற்றியும் நம்ம நாட்டை பற்றியும் எழுதியிருப்பாங்க. அதுதான் என்னது அப்படின்னா பாஞ்சாலி சபதம். இதில் எத்தனை பாடல் இருக்கும் அப்படின்னா 412 பாடல் இருக்கும். எத்தனை சருக்கம் இருக்கும்னா 5 சருக்கம் இருக்கும். 5 சருக்கம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ இசையின் பெருமையை பற்றி சொல்கிற நூல் என்னென்னா குயில் பாட்டு. குயில் பாட்டு ஆசிரியர் யாருன்னா பாரதியார். இதே குயில் இதழ் நடத்திருப்பாங்கல்ல, குயில் இதழ் ஒருத்தர் நடத்திருப்பார். குயில் இதழ் யார் அப்படின்னா பாரதிதாசன். இது ரெண்டும் எப்போதும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். பாரதிதாசன், குயில் பாட்டு யாருன்னு கேட்டால் பாரதியார், குயில் இதழ் யாரு அப்படின்னா பாரதிதாசன். அடுத்து புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் வந்துட்டு புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா ராமலிங்க அடிகளார் இருக்கார்ல, வள்ளலார் இருக்காங்கல்ல, வள்ளலாரோட சிறப்பு பேர் தான் என்ன அப்படின்னா புதுநெறி கண்ட புலவர். வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார் சொல்லியிருப்பார். ரொம்ப முக்கியமானது. பாரதி வள்ளலார் என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா புதுநெறி கண்ட புலவர்னு சொல்லியிருப்பாங்க. இதே பாரதி தான் திருவள்ளுவரை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பொதுநெறி கண்ட புலவர்னு சொல்லியிருப்பாங்க. பொதுநெறி கண்ட புலவர். இதுவும் யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. புதுநெறி அப்படின்னா வள்ளலார், பொதுநெறி அப்படின்னா திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவர். திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்லுவோமா, அதனால வள்ளுவர் வந்துட்டு பாரதி புதுநெறி கண்ட புலவர் சொன்னாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னா வள்ளலார், அதாவது ராமலிங்க அடிகளாரை யார் சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டுமே பாரதியார் தான். பொதுநெறியும் சரி புதுநெறியும் சரி ரெண்டுமே பாரதியார் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து தாய்மானவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா திருச்சி ஆண்டு விஜய் ரகுநாத சொக்கலிங்கம் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்துட்டு தலைமை கணக்கராக வந்துட்டு பணிபுரிஞ்சிருப்பார். இவருடைய பாடல்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. திருவிக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் தென்றல் இருக்கார்ல, தமிழ் தென்றல் என போற்றப்படுவர் யாருன்னு கேட்டால் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து கவிமணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாஞ்சில் நாட்டு கவிஞர்னு சொல்லுவாங்க. நாஞ்சில் நாட்டு கவி இல்லை கவிஞர். இப்போ புதுநெறி கண்ட புலவர் என போற்றப்படுவர் யாருன்னு கேட்டால் ராமலிங்க அடிகள், போற்றியவர் யாருன்னா பாரதி. ரொம்ப முக்கியமானது. அதே போல் பொதுநெறி கண்ட புலவர் யாருன்னு கேட்டால் வள்ளுவர், என போற்றியவர் யாருன்னு கேட்டால் பாரதி. ஓகே, அடுத்த கிளாஸில் அடுத்து தமிழில் கேட்கப்பட்ட முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். நன்றி.